ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜெனிஸ் மெட்ரோ லைஃப். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரிட்ஜுக்கு வந்து எப்படி ரைட் கண்டெய்னர்ஸ் சூஸ் பண்ணலாம், ஃப்ரிட்ஜை வந்து எப்படி க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணலாம், அதே சமயத்தில் என்ன மாதிரி கண்டெய்னரில் என்ன மாதிரி ஃபுட்டு வந்து ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, எப்படி ஃப்ரிட்ஜை வந்து க்ரௌடடாக இல்லாமல் ஃபங்க்ஷனலாக வச்சுக்கலாம் அப்படின்றது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் டு ஆல் மை வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். இது வரைக்கும் நீங்கள் ஜெனிஸ் மெட்ரோ லைஃபை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிஃபோர் க்ளீனிங் என்னுடைய ஃப்ரிட்ஜ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ க்ரௌடடாக இருக்குது அப்படின்னு. எல்லா திங்ஸுமே நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் எதுவுமே வந்து ஆர்கனைஸ்டாக இல்லை. ஸோ ப்ராப்பர் கண்டெய்னர்ஸ் நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னாலே இந்த மாதிரியான லீக்கேஜ் ப்ராப்ளம் அதெல்லாம் வரும். ஸோ அதனால் வந்து நிறைய கரைகள் ஏற்படும். அதை நம்ம மறுபடியும் க்ளீன் பண்ணணும். நிறைய டைமும் நமக்கு வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ ப்ராப்பர் கண்டெய்னர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். ஆல்ரெடி என்கிட்ட கொஞ்சம் கண்டெய்னர்ஸ் இருந்தது. இப்போ சில ஃப்ரீசர் அண்ட் ஃப்ரிட்ஜ் சேஃப் கண்டெய்னர்ஸ் வந்து நான் நியூவாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் வந்து எப்படி வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நான் அந்த கண்டெய்னர்ஸை ஸ்டோர் பண்ண போகிறேன்னு பார்க்கலாம். முதல்ல இஞ்சியை வந்து இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு டவல் ட்ரை பண்ணி இந்த மாதிரி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதே மாதிரி வெண்டைக்காயை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணும்போது ஹெட்டையும் டெய்லையும் கட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் வாடி போகாமையும் இருக்கும். பட் கட் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து வித்தின் 2 to 3 days வந்து கன்சியூம் பண்ணிவிடுங்க. பீல்டு ஆனியன்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணும்போது கழுவிட்டு ஸ்டோர் பண்ணாதீங்க. அதே மாதிரி கட் ஆனியன்ஸும் வந்து ஸ்டோர் பண்ணாதீங்க. ஆனியன்ஸ் வந்து நம்ம வந்து கழுவிட்டு ஸ்டோர் பண்ணோம்னா சீக்கிரமே கெட்டு போயிடும். எப்போ சமைக்கிறோமோ அப்போ கழுவிட்டு பயன்படுத்திக்கோங்க. லெமனை இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் ட்ரே உள்ள ஒரு பாக்ஸு. தண்ணி வந்து அடியில் நின்றுக்கும், மேலே வைக்கிற பொருளில் வந்து தண்ணி படாது. ஸோ இதை யூஸ் பண்ணி நான் எப்படி கருவேப்பிலையை ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். எப்போவுமே கருவேப்பிலையை வந்து உருவி வந்து பாக்ஸில் போட்டு வைக்காதீங்க. அப்படியே கொத்தாவே வந்து க்ளீன் பண்ணி வைங்க. இதில் நமக்கு வந்து 2 அட்வான்டேஜ் உண்டு. ஒன்று, கருவேப்பிலை வந்து ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்னொன்று, அதில் கண்ணுக்கு தெரியாத சில பூச்சி கூடு அழுக்கெல்லாம் இருக்கும். அதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்படியே கொத்தா எடுத்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் உருவி சமையலில் வந்து பயன்படுத்துங்க. இது ஒரு சின்ன டிப் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டுமே இந்த பாக்ஸில் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. கொத்தமல்லியில் வந்து இந்த தண்டை வந்து தூக்கி போட்டுறாதீங்க. அது ஒரு சின்ன பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரசமோ சாம்பாரோ வைக்கும்போது இந்த தண்டை போட்டிங்கன்னா ரொம்ப மணமாக இருக்கும். இந்த வாரத்துக்கான ஸ்ப்ரவுட்ஸை வந்து நான் அந்த ட்வின் பாக்ஸில் வந்து நான் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொரியலுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் கோம்போவாக வந்து ஒரே பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரே கேட்டகரி பொருட்களை வந்து சேம் டைப் ஆஃப் பாக்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நம்மளால் வந்து ஈஸியாக மைண்டில் வந்து வச்சுக்க முடியும். நம்ம ஒன்றொன்னே ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு எதை வந்து எதில் வச்சுருக்கோன்றது நமக்கே மறந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி சேம் கேட்டகரி பொருட்களை வந்து ஒரே டைப் ஆஃப் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணுறது வந்து ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேன் ஹோல்டர். இதில் வந்து நான் ரெடி டு ஈட் ரைஸ் மிக்ஸ் எல்லாம் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நம்ம என்றைக்காவது குழம்புலாம் வைக்க முடியல அப்படிங்கும்போது இந்த மாதிரி ரெடி டு ஈட் ரைஸ் மிக்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இந்த ஆர்கனைசர் நான் யூஸ் பண்ணி இது எல்லாத்தையுமே நான் ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணிடுறேன் அப்படின்றதுனால எதை நான் வந்து பயன்படுத்துகிறேன், எதில் வந்து இன்னும் ஜாஸ்தி இருக்குது அப்படின்றத வந்து நான் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த ரவுண்ட் கண்டெய்னரை பயன்படுத்தி நான் வந்து சப்பாத்தி மாவை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். சப்பாத்தி மாவுக்கு வந்து ரவுண்ட் கண்டெய்னர் தான் வந்து கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஏன்னா வந்து மாவு பிசைகிறதுக்கோ உருட்டுறதுக்கோ அது ரவுண்ட் கண்டெய்னர் இருந்தால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த தேவைக்கு ஏற்ப கண்டெய்னரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அடுத்து ஃப்ரீசரில் வந்து எப்படி வந்து நம்ம ஃபுட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவைடர் கண்டெய்னர். நம்ம இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர்ஸ்லாம் வந்து கிளிப் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அது வந்து நம்மளை அறியாமே அது பார்த்திங்கன்னா அது ஃப்ரிட்ஜில் வந்து அந்த ஸ்மெல்லாம் இருக்கும், நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக கவனிக்க வேண்டியது யூஸ் பை டேட்டு. அதை ஒன்று எழுதியோ இல்லை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணியோ வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீசரில் வந்து அங்கங்கே இருந்த ஃப்ரோசன் ஃபுட்டெல்லாம் வந்து நான் வந்து இந்த பாக்ஸில் வந்து ஒரே இதில் போட்டு நான் ஆர்கனைஸ் பண்ணிடுறேன். இப்போ ஃப்ரீசர் பார்த்திங்கன்னா மெஸ்ஸியாகவே இருக்காது. தேங்காய் வந்து இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் கீரி எடுத்து வச்சுக்கிறேன், கொஞ்சம் வந்து நான் துருவியும் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கும் போது நமக்கு வந்து சமைக்கும் போது நிறைய டைம் வந்து நமக்கு சேவ் ஆகும். ஒரு சட்னி செய்யும் போதோ இல்லை மதியானம் பொரியலுக்கு வந்து துருவின தேங்காய் தேவைப்படும் போது இந்த மாதிரி கொஞ்சமாக தேவைப்படும் போது இது நமக்கு வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்கும். இப்போ எல்லா ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த பாக்ஸ்லலாம் ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாக்ஸ்லாம் வந்து நான் எப்படி வந்து ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன், எந்த இடத்துல வந்து நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல வந்து என்னுடைய ஃப்ரிட்ஜ் வந்து என்ன அப்படின்றத வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோடது வந்து எல்ஜி ஃப்ரிட்ஜு.
4 ஸ்டார் பவர் சேவிங்ஸ் உள்ளது. இது வந்து பார்த்திங்கன்னா 327 கெப்பாசிட்டி, இன்னர் வால்யூம். இது வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜு. மேலே வந்து ஃப்ரீசரும் கீழே வந்து ஃப்ரிட்ஜும் இருக்குது. நான் ஃபுல் ஃப்ரிட்ஜுமே வந்து வினிகர் யூஸ் பண்ணி டீப் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து லைனர்ஸ்லாம் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலர் லைனர்ஸ் வந்து நான் அந்த பக்கம் போட்டிருந்தேன். பட் அப்போ ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இப்போ வந்து நான் ஒயிட் சேஞ்ச் பண்ணிட்டேன். அந்த ப்ளூவெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக அதெல்லாம் வந்து நான் டோரில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து எப்படி வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் டோரை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து டோரில் என்னெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்றத வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா என்னெல்லாம் வைக்கலாம் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் கிளிப்பிங்ஸில் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். டோரில் வந்து மேக்ஸிமம் வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸ், அதாவது மில்க் ப்ராடக்ட்ஸு, அதுக்கப்புறம் எக்கு, அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணாதீங்க. ஏன்னா டோர் வந்து பார்த்திங்கன்னா அதிக கூலிங் இருக்காது. ஃப்ரிட்ஜ்லேயே வந்து வார்மஸ்ட் பிளேஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா டோர் தான். நம்ம அடிக்கடி திறந்து மூடுறதுனால வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். டோரோட கூலிங் வந்து கம்மியாகும். ஸோ அதனால் வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸோ எக்கோ வந்து அதில் வைக்காதீங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து சீக்கிரமே கண்டாமினேட் ஆகக்கூடிய பொருட்கள். ஸோ மேக்ஸிமம் அதெல்லாம் அதில் வைக்கிறது வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி குழந்தைங்களுக்கு ஈஸியாக ஏதாவது எடுக்கக்கூடிய ஐட்டம்ஸ் வந்து டோரில் வச்சிங்கன்னா அதை அவங்களே ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜோட இந்த சைடில் வந்து நான் ஃபஸ்ட்டு ட்ரேயில் வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸு எக்கெல்லாம் வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். எப்போவுமே ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஷெல்ஃபை வந்து நீங்கள் லெஃப்ட் ஓவர் ஃபுட்ஸ்க்கோ டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வைக்கிறதுக்கோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மில்க் ஷேக்கும் வந்து உடனே எல்லாமே வந்து கன்சியூம் பண்ண மாட்டோம் அப்படின்றதுனால அதை நான் டோரில் வைக்காமல் இங்கேயே நான் வந்து ஸ்டோர் பண்ணிடுறேன். மிடில் அண்ட் பாட்டம் ஷெல்ஃப் எப்போவுமே பார்த்திங்கன்னா வந்து அதிக கூலிங் உள்ள பிளேஸு ஃப்ரிட்ஜில், அதில் நிறைய ஏர் ஃப்ளோ இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப நாளைக்கு ஷெல்ஃப் லைஃப் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து மிடில் அண்ட் பாட்டம் ஷெல்ஃபில் வந்து ஸ்டோர் பண்ணுங்கள். இந்த ட்ராயரில் வந்து ஹர்ப்ஸு, அதுக்கப்புறம் சாலட் வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நான் கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து அதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேஸை வந்து பார்த்து அந்தந்த திங்ஸை வந்து அந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் தோசை பேட்டரை வந்து நான் பாட்டம் ஷெல்ஃபில் வச்சுக்கிறேன். மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து அது அதிக கூலிங்கை வந்து கன்சியூம் பண்ணும். அதே மாதிரி கூலிங் ஆகிறதுக்கு வந்து அதிக டைம் எடுத்துக்கும். பட் உங்களுக்கு வந்து ஸ்டீல் கண்டெய்னர் யூஸ் பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் வந்து பயன்படுத்திக்கலாம். பட் ஆனால் வந்து ரொம்ப வெயிட் உள்ள கண்டெய்னர்ஸ் பயன்படுத்தாதீங்க. வெயிட்லெஸ் அண்ட் தின் கண்டெய்னர்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. பட் மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணால் எதில் என்ன இருக்குது அப்படின்றத வந்து நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ பாட்டம் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் என்ன சமைக்க போகிறேனோ அதை வந்து நான் முன்னாடி வச்சுக்கிறேன். எப்போயுமே வந்து நீங்கள் எதை முதல்ல பயன்படுத்தணுமோ அதை முன்னாடியும், எதை நீங்கள் லேட்டாக பயன்படுத்த போகிறீங்களோ அதை வந்து பின்னாடியும் ஸ்டோர் பண்ணுங்கள். இது வந்து ரெகுலர் ப்ராக்டிஸாகவே வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். இப்போ என்னோடய வெஜிடபிள் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ரீயாகவே இருக்குது. ஏன்னா எல்லா வெஜிடபிள்ஸுமே நம்ம வந்து மேலே ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், நான் முன்னை விட அதிக திங்ஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெக்டாங்குலர் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு அதிக ஸ்பேஸ் கிடைக்கும். நிறைய திங்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். இப்போ என்னோடய ஃப்ரீசரை வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி கண்டெய்னரில் வந்து மில்க் க்ரீம் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே வரேன் கீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக. இதை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்கள் நான்வெஜ்லாம் வந்து பல்க் குவான்டிட்டியில் வாங்கி ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்ரீசர் சேஃப் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க. இப்போ 3 டேஸில் கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் கண்டெய்னர்ஸில் ஸ்மால் போர்ஷன்ஸாக பிரித்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அன்னைக்கு தேவையான கண்டெய்னர் மட்டும் எடுத்து நம்ம வந்து டீஃப்ரீஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டீஃப்ராஸ்ட் பண்ண ப்ராடக்ட் வந்து திரும்பவும் வந்து ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணாதீங்க. டீஃப்ராஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மைக்ரோவேவ் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. நான் வந்து முன்னாடி வந்து ஃப்ரிட்ஜில் டோரில் வந்து என்னெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ என்னெல்லாம் வைக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். டோரில் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வந்து நம்ம எக் வைக்கிற பிளேஸில் வந்து நான் வந்து யூஸ் பை டேட் நெருங்குற ஐட்டம்ஸு அதை வந்து முதல்ல எதெல்லாம் யூஸ் பண்ணணுமோ அதை விசிபிளாக தெரிகிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். அப்புறம் பியூட்டி கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து மற்ற ப்ராடக்ட்ஸோட மிக்ஸ் பண்ணாமல் தனியாக இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மேயோ வந்து நான் தனியாக வந்து ஒரு பாக்ஸில் வந்து ஆர்கனைசரில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சாஸஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த சீசனிங் ஐட்டம், மேயோ, அதுக்கப்புறம் காண்டிமெண்ட்ஸ், இந்த மாதிரி ஐட்டம் எல்லாத்தையும் நீங்கள் தாராளமாக வந்து ஃப்ரிட்ஜ் டோரில் வந்து ஸ்டோர் பண்ணலாம். எப்போயுமே பாட்டிலில் வந்து இந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஏதாவது வதக்கிட்டு உடனே அரைக்கணும்னு நினைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி வந்து சூடாயிரும். ஸோ இப்போ ஐஸ் வாட்டர் இருந்தால் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லெமன், அதுக்கப்புறம் வந்து கார்லிக், அதுக்கப்புறம் ஜிஞ்சர், அதெல்லாம் வந்து நான் டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணுறதுனால அதெல்லாம் வந்து விசிபிளாக வந்து நான் டோர்லேயே வச்சுருக்கேன். ஸோ கிட்ஸு கொடுக்கக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் வந்து அவங்களே ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி நம்ம டோரில் ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க தேவைப்போ அவங்களே எடுத்துக்குவாங்க. நீங்கள் ஜூஸஸ், அதுக்கப்புறம் வந்து சோடா,
வாட்டர் பாட்டில்ஸ் இதெல்லாம் வந்து தாராளமாக வந்து டோரில் ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரெஷ் ஜூஸஸ் வந்து டோரில் ஸ்டோர் பண்ணாதீங்க. அதே மாதிரி மில்க்கும் எக்கையும் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க ஸ்டோர் பண்ணுறத. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு புல் அவுட் ட்ரேயில் வந்து நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். இந்த சின்ன பேஸ்கெட்டில் வந்து நான் பால் பாக்கெட்டை வந்து நான் வாங்கி தனியாக ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லாங் கண்டெய்னரில் வந்து இந்த மாதிரி எக்கெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சீஸ் க்யூப்ஸும் சீஸ் ஸ்லைஸையும் ஒன்றா நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே கீழே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த லாங் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மில்க் ஷேக்கெல்லாம் வந்து நான் ஒரே இடத்துல வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பட்டர், அதுக்கப்புறம் சீஸ் ஸ்ப்ரெட் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து ஒரே பாக்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், திரும்ப நம்ம அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறதும் ஈஸி. இது சின்ன பாக்ஸஸை வந்து ஒன்று மேலே ஒன்று நம்ம ஸ்டாக் பண்ணியும் ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது. இப்போ இந்த மிடில் அண்ட் பாட்டம் ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ரெகுலர் பேசிஸில் எடுக்கக்கூடிய வெஜிடபிள்ஸு, அப்புறம் லெஃப்ட் ஓவர்ஸ் இதெல்லாம் வந்து நான் மோஸ்ட்லி அங்கே தான் வந்து ஸ்டோர் பண்ணிப்பேன். ஸோ எப்பவுமே இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து பார்க்கும்போது ஸ்பேஷியஸாக இருக்கும், ஏர் சர்க்குலேஷனும் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்லீக்கான கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணும்போது அதிக ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணாது. ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நம்ம இந்த கண்டெய்னர்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு லாங் லாஸ்டிங்காக ஃபுட்டெல்லாம் வந்து நம்மளால் ஃப்ரெஷ்ஷாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இந்த பாட்டம் ஷெல்ஃபில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லெஃப்ட் ஓவர்ஸ்லாம் குரூப் பண்ணி வச்சுப்பேன். ஸோ நம்ம எதை யூஸ் பண்ணணும் முன்னாடி, அதுக்கப்புறம் எதை வந்து பின்னாடி யூஸ் பண்ணணும் அப்படின்றது நமக்கு கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். இந்த ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த பாக்ஸில் வந்து தக்காளியும் வெஜிடபிள்ஸையும் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 பாக்ஸுக்கும் பின்னாடி பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு கார்னர் ஸ்பேஸில் வந்து ஒரு டப்பர்வேர் கண்டெய்னர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அது வந்து லேட்டராக யூஸ் பண்ணக்கூடிய வெஜிடபிளை வந்து நான் இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கார்னரில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும் அப்படின்றதுனால இதை வந்து நான் பின்னாடி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் அப்சர்வர். இது வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கிற பேட் ஸ்மெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஃப்ரிட்ஜில் வந்து எந்த பேட் ஸ்மெல்லும் வராது. அதே சமயத்தில் இதில் இருக்கிற ஸ்மெல் வந்து எதுவுமே வந்து ஃபுட்டை அஃபெக்ட் பண்ணாது. நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டெய்னர்ஸ் சூஸ் பண்ணும்போது வந்து ரவுண்ட் கண்டெய்னர்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அது அதிக ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்லீக்காக ரெக்டாங்குலர் கண்டெய்னர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது எந்த இடத்துல வேணாலும் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது வந்து அதிக ஸ்பேஸை வந்து எடுத்துக்காது. இப்போ நீங்கள் அதை எடுத்து நான் பேஸ்கெட்டில் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த இடம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே இருக்குது. இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது கண்டெய்னர் வைக்கணும்னா நீங்கள் அந்த இடத்துல தாராளமாக வச்சுக்கலாம். இனிமேல் ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம எப்போவுமே ஸ்லீக் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி அட்வான்டேஜ் உண்டு. எந்த இடத்துல வேணாலும் அது ஈஸியாக வந்து ஃபிட் ஆகிக்கும். ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்து நிறைய ஸ்பேஸ் வந்து இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய ஸ்பேஸ் வந்து மிச்சமாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஓவர்லோட் பண்ணாதீங்க ஃப்ரிட்ஜை, க்ரௌடடாகவும் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கும் திரும்ப வைக்கிறதுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். எப்பவுமே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வச்சிங்கன்னா எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் திரும்ப ஏதாவது புதுசாக திங்ஸும் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆர்கனைஸ் வாங்கும்போது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, வாங்கிட்டு அதில் என்ன வைக்கிறது அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுறதை விட நம்ம என்ன வைக்க போகிறோமோ அதுக்கான ப்ராப்பர் ஆர்கனைசரை வாங்கிக்கிறது தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மில்க் ட்ரேலாம் இருக்கிற இடத்துல வந்து நான் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாகவே விட்டுருக்கேன். இப்போ யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா மில்க் பாக்கெட்ஸ்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ணி நம்ம எப்போவுமே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய ஸ்பேஸை வந்து ப்ராப்பராக வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃப்ரிட்ஜ் வந்து பாருங்கள் இப்போ வந்து எவ்வளோ க்ளீனாகவும் ஆர்கனைஸ்டாகவும் இருக்குது அப்படின்ட்டு. இதே மாதிரி வந்து நான் ஃப்ரிட்ஜோட வந்து அவுட்டர் சைட்லலாம் வந்து நான் எப்படி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரிட்ஜோட அவுட்டர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து நான் வந்து ஒரு பிளானர் வந்து மேக்னெட்டிக் பிளானர் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து ஹாலில் இருக்குது அப்படின்றதுனால இந்த பிளானரை வந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. ஹோம்ஒர்க் நோட் பண்ணிக்கிறதுக்கு, ஏதாவது ஒர்க் ஷீட்டோட டெட்லைன்லாம் நோட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி ஃப்ரிட்ஜோட டோரில் பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ராவல் பண்ணும்போது கலெக்ட் பண்ண மேக்னெட்ஸ், அப்புறம் எனக்கு வந்து பிடிச்ச கோட்ஸு இதெல்லாம் வந்து நான் வாங்கி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். பட் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்காது. பட் கொஞ்சமாக எனக்கு பிடிச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நான் அந்த இடத்துல வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் பேப்பர்ஸையும் வந்து நான் அந்த மேக்னெட் வச்சு நான் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம ஏதாவது ஐட்டம்ஸ்லாம் தீர்ந்து போச்சுன்னா நம்ம உடனே அதில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். அது நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நான் வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். முன்னாடி வந்து ஃப்ரிட்ஜு பாருங்கள் எவ்வளோ ஓவர்லோடாக தெரிஞ்சுதுன்னு. இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாகவும் ஆர்கனைஸ்டாகவும் இருக்குது அப்படின்ட்டு. நம்ம ஃப்ரிட்ஜை வந்து இந்த மாதிரி அடிக்கடி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது நம்மளால் வந்து க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ண முடியும், அதே சமயத்தில் ஃபங்க்ஷனலாகவும் வச்சுக்க முடியும். ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரிட்ஜை வந்து ஆர்கனைஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன்.
இந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜெனிஸ் மெட்ரோ லைஃபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வந்து அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜெனிஸ் மெட்ரோ லைஃப். இன்னொரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then see you all, take care, bye bye.